2021 தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்தின் போது உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் கலைஞரின் மருத்துவர், என் மேலே நம்பிக்கை வைங்க, என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆயிரவிளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சொன்னீங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. இனிமேல் தேர்தல் காலகட்டம். நிறைய சவால்களை எதிர்கொண்டீங்க. முதல் மழையே ரொம்ப சிரமம். இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஏரியாவில் தான் இருக்கீங்க. இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுது. ஏர் கண்டிஷன் பாக்ஸிங் ஸ்டேடியம் வரும்போது நிறைய சர்வதேச அளவில் பெண்கள் ஆண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பாக்ஸஸை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு பாரஞ்சித் இயக்குனர் தோழர் எடுத்தார்ல சார்பட்ட படங்களில் திமுகவுக்கும் பாக்ஸிங்குள்ள தொடர்பு அந்த படத்தை காட்டியிருக்கோம். நீங்கள் சொன்னீங்க பாய்ஸ் கார்டன் வீட்டு வராண்டால நிறைய கூட்டணி முடிவுகள்லாம் நடந்திருக்குன்னு. அந்த கூட்டணி முடிவுகள் நடந்து ஆட்சி அமைச்சிருக்காங்களா அதிமுக? இப்போ பவர் சென்டர் டெல்லியில் தானே இருக்குது. அந்த கூட்டணிக்கு அதிமுக பயணம் பண்ணுறாருல அதிமுக தலைவர். பட் அவங்கள காட்டிலும் புதுசாக வந்த தேமுதிக அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு நெகோசியேஷன் வைப்பாங்க. அந்த நெகோசியேஷனுக்கு அப்புறம் சீட் அரேஞ்ச்மெண்ட் ஆகி சைன் போட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படிதானே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பண்ணிட்டு. அது ஜனநாயகத்தன்மை வாய்ந்ததா இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. ஜனநாயகத்தன்மை வாய்ந்தனால தானே பேச்சுவார்த்தை நடக்குது. பேசிக்கலாக பெரியாரியம் அம்பேத்கரியம் என்ன சொல்லுது ஃபிலிக்ஸ், எல்லாம் இவனுக்கு இந்த சில சங்கி பசங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட இது சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஆயிரம்விளக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு எழிலன் நாகநாதன் அவர்கள். வணக்கம். ஆயிரவிளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சொன்னீங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. இனிமேல் தேர்தல் காலகட்டம், தேர்தல் அறிவிப்பு, அதுக்கப்புறம் தானே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தானே? கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறமே எங்களோட ரெஜிமெண்ட் முடிஞ்சிருச்சு 5 years. ஸோ அப்போ மக்கள்கிட்ட 2021 ஒரு மேண்டேட் கொடுத்தாங்க. அதுக்காக வேலை பண்ணியிருக்கோம். அந்த பணிகள் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் இப்போ நேர்காணல் நடத்துகிறாங்க. இன்றைக்கி தான் இந்த நேர்காணல். அதுக்கப்புறம் கேண்டிடேட் லிஸ்ட் அறிவிப்பாங்க. அப்புறம் தான் எலெக்ஷன்ஸ் ஃப்ரீயில் இருப்போம். ரொம்ப எச்சரிக்கையோடு பேசுகிறீங்க. தேர்தல் சமயம் ரொம்ப தீவிரமான தேர்தல் பணிகளில் இருப்பீங்க. இப்போ முதலமைச்சர் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறாருன்னா, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதிர்கட்சியினர் டிவிகேலேருந்து கூட சில குரல்கள் வருது. அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன? இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் போட்டி போட போகிறாங்க. யார் ஜெயிக்க போகிறாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு இது திசை திருப்புறது எந்த வகையில் நியாயம்? திசையெல்லாம் திருப்பல. அதானே யதார்த்த உண்மையாக இருக்குது ஃபிலிக்ஸ். இப்போ கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைகள் எங்கே நடக்குது? திமுகவில், மத சார்பற்ற கூட்டணியில் எங்கே நடக்குது? அண்ணா அறிவாலயத்தில் நடக்குது. அண்ணா அறிவாலயத்தை ஹெட் குவார்ட்டர்ஸில் நடத்துகிறாங்க. மூத்த கழக முன்னோடிகள் ஒரு குழு இருக்குது. கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்க. அப்புறம் கூட்டணி பேச்சு முடிஞ்ச பிறகு அறிவாலயத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் திமுக தலைவர் முன்னாடி கையெழுத்து போடுறாங்க. காங்கிரஸ் பேரியக்கம் கையெழுத்து போட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி சிபிஐ கையெழுத்து போடுறாங்க. அப்புறம் மற்ற கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடக்குது. அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸில் நடக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை. சொல்லுங்கள், எங்கே நடக்குது? யூஸ்வலாக என்ன நடக்கும்? முன்னெல்லாம் ஒன்று அதிமுகவோட பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃபீஸில் நடக்கும். ஒரு குழு அமைப்பாங்க. பிறகு போயஸ் கார்டன் வெராண்டாவில் நடக்கும். போயஸ் கார்டன் வெராண்டாவில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வெயிட் பண்ணிருப்பாங்க. பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வருவாங்க. அப்புறம் போயஸ் கார்டன் வெராண்டாவில் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு நாங்கள் கூட்டணியில் சேர்ந்துடும் அறிவிப்பாங்க. இப்போ எங்கே நடக்குதுன்னா அமித்ஷாவில் தான் நடக்குது. அமித்ஷா தான் நடத்துகிறாரு. எடப்பாடி அவர்கள் இப்போ கூட 2 நாள் முன்னாடி டெல்லிக்கு போகிறாரு. ஒவ்வொரு தரையும் உட்கட்சி பிரச்சனைனாலும் டெல்லிக்கு போகிறாரு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் டெல்லி போகிறாரு. யாரை கூட்டணி வச்சுக்கலாம் வேணான்னு பேசுறதுக்கும் டெல்லி போகிறாரு. அப்போ வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி அதாவது என்டிஏ அதாவது பாஜக அரசியல் தமிழ்நாட்டில் கால் பதிவு வைக்கிறதுக்காக அதிமுகவை பயன்படுத்துகிறாங்க, பாமகவை பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் ரைட். இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு தரையும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்கள் வரும்போது என்டிஏ சொல்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் தான் அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்கிறார். நான் இங்கே சொல்கிறேன்,
நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான முற்போக்கு கூட்டணி தான் அது. இதில் வந்து மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா அலையன்ஸ் கூட நாங்கள் பேசுறதில்ல. எம்பி எலெக்ஷன்ஸ் தான் பேசணும், பார்லமெண்ட் தேர்தலில் பேசணும். இது திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணின்னு நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி வெளிப்படையாக அதிமுக பேச முடியுதா? முடியலல்ல. சிம்பிள். இந்த ஒரு லைன்லயே நான் முடிச்சிடறேன். நான் உங்களுக்கு என்டிஏ கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தலைமை வைக்கிறாங்க. அப்படியே அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள்லாம் பேசுகிறாங்களா? இல்லை பாஜக அப்படி பேசுதான்? அப்படி இல்லையே. பாஜக தலைவர்கள் என்டிஏ தான் பேசிட்டு இருக்காங்க. ஒன்றும் நீங்கள் சொன்னீங்க போயஸ் கார்டன் வீட்டு வராண்டால நிறைய கூட்டணி முடிவுகள்லாம் நடந்திருக்குன்னு. அந்த கூட்டணி முடிவுகள் நடந்து ஆட்சி அமைச்சிருக்காங்களா அதிமுக? ஆமாம் ஆமாம். நிறைய குளறுபடிகள் இருந்த பவர் சென்டர்ஸ் லொக்கேஷனுக்காக சொல்கிறேன். முன்ன வந்து அதிமுக ஆஃபீஸ் ராயப்பேட்டாலையும் போயஸ் கார்டன் பரண்டால தானே முடிஞ்சது. இப்போ பவர் சென்டர் டெல்லியில் தானே இருக்குது. அந்த கூட்டணிக்கு அதிமுக பயணம் பண்ணுறாருல அதிமுக தலைவர். ஒன்று மூஞ்சை மறைச்சிட்டு போனார், அப்புறம் தொடச்சிட்டு மூஞ்சி பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பல தரப்பட்ட மீட்டிங் டெல்லியில் தான் அமைகிறனால தான் தமிழ்நாட்டு முதல்வர் டெல்லியிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டை ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டலாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேசுகிறது வந்து நம்ம இருமொழி கொள்கைக்காக பேசுகிறோம், தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம், நுழைவுத் தேர்வு சட்டம் ரத்து கேட்குறோம். பிறகு மாநிலங்களுக்கு ஒழுங்கான நிதி பங்கீடு பிரச்சனையாகுது. மாநிலங்களுக்கான தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் வந்து பாஜக அரசு நிதியை சரியாக கொடுக்கறதில்ல. அதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்ட சொல்லலாம். அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் 2100 கோடி ரூபாய், ஜல்ஜீவன் திட்டத்தில் 2500 கோடி ரூபாய், பிறகு நம்மளோட ஊரக வளர்ச்சி திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தை பேர மாற்றினாங்க பிபி ராம்ஜின்னு. அதுக்கு இன்னும் 2000 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்குது. சிஎம்ஆர்எல் வந்து ஃபேஸ் 1க்கு வந்து தமிழ்நாடு அரசே நிதி ஒதுக்கீடு பண்ண பிற்பாடு சரி நான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் 2க்கு இன்னும் நிதி ஒதுக்கீடு பண்ணல. நம்ம மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நம்ம வந்து சிஎம்ஆர்எல் கேட்டோம். அதோட ஜனத்தொகையில் கம்மியான, டிரான்சிட் கம்மியான பாஜக மாநிலத்துக்கு அவங்க அலர்ட் பண்ணுறாங்க. மாபெரும் பேரிடர்கள் நம்ம சந்திக்கிறோம். பேரிடர்கள் லாஸஸ் 37,000 கோடி ரூபாய் நம்ம வந்து கேட்டோம். ஆனால் ரொட்டீனான அலோகேஷனில் 200-300 கோடி ரூபாய் அலாட் பண்ணி இவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்போ எந்த வகையான திட்டங்களுக்கும் கொடுக்கறதில்ல. இப்போ 16 நிதிக்குழு வந்தது. 16 நிதிக்குழுவில் பெரிய அளவில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் ஆய்வு பண்ணி நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அது கமிட்டி போட்டு 16 நிதிக்குழு பரிந்துரைகள் கொடுத்தாரு. ஆனால் 16 நிதிக்குழுவில் வந்து தமிழ்நாடுக்கு இன்னும் பெரிய அளவுலாம் அதிகமாக கொடுக்கல. போன தடவை 16 நிதிக்குழுவில் 4.079னா இப்போ 4.097 டெசிமலில் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்கானுங்க. ஸோ அப்போ இந்த வரிகள் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் உற்பத்தியில் கலெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுறீங்க. இப்போ ரீசெண்டாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது பார்த்துருப்பீங்க. ஹிந்தி பேரில் போடுற விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி அதை எடுத்து விட்டுட்டோம். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கலாச்சார தாக்குதல், பண்பாடு தாக்குதல், மொழி திணிப்பு, நிதி பகிர்வு இல்லாத போது தமிழ்நாட்டு வந்து இதெல்லாம் மீறி நம்ம தமிழ்நாட்டு முதல்வரோட ஆட்சித்திறனால 11.19% growth ரேட் நம்ம காட்டியிருக்கோம். எல்லா குறியீடுகள் 19 துறையில் இருக்க எல்லா குறியீடுகளும் கடந்த அதிமுக ஆட்சியோட அதிகமாக காட்டியிருக்கோம். அதாவது மாணவர் சேர்க்கையாக இருக்கட்டும், இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தைகள் இறப்பு சதவீதம், தாய் இறப்பு சதவீதம் குறைகிறதா இருக்கட்டும், அதாவது பல்வேறு முதலீடுகளை கொண்டு வரதா இருக்கட்டும், நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகம் காட்டியிருக்கோம். ஆனால் எந்த வகையான உதவி இல்லாமல், ஒன்றிய அரசு உதவி இல்லாமல் அதை பண்ணியிருக்கோம். அதனால தான் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிற ஒரு கூட்டணியை வந்து இங்கே எடப்பாடி அவர்கள் வந்து இங்கே வந்து புஷ் பண்ணுறாரு என்டிஏ கூட்டணி தலைமையில். அப்போது உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குதுன்னு டெல்லியில் தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் உண்டான இதுவா தேர்தல் களம், அது ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்னு சொல்கிறார். கோபாலபுரம் பகுதியில் இருக்கிற குத்துச்சண்டை கூடத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. 2021 தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்தின் போது உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் கலைஞரின் மருத்துவர், என் மேலே நம்பிக்கை வைங்க, என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதுக்கு உதாரணங்களாக வந்து பல விஷயங்களை சொல்ல முடியும். இந்த பேட்டிலேயே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கூடம்ன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பேசிக்கலாக வந்து கோபாலபுரம் கிரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கிரவுண்ட்.
அப்போ சட்டமன்றத்தில் முதல் கேள்வி எழுப்பினேன். என்ன கேள்வி எழுப்பினா துணை கேள்வி தான் அது. அதாவது அரசியல் களத்தில் வந்து பாக்ஸிங் போட்டு வென்ற முத்தமிழ் கலைஞருக்கு கோபாலபுரம் கிரவுண்டில் வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு சர்வதேச பாக்ஸிங் அகாடமி உருவாக்கணும் அப்படின்னு கேட்டும்போது அப்போ நம்மளோட துணை முதல்வர் வந்து அந்த மாதிரி கேள்விகளுக்கு கட்டாயம் அமைக்கப்படும்னு சொல்லிட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபண்டிங் மெக்கானிசம் எஸ்டிஏடி வந்து 5 கோடி ரூபாவும், நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமன் அவர்கள் அவர்கிட்ட இருந்து 2 கோடி ரூபாவும், என்னோட சட்டமன்ற உறுப்பினரோட நிதி 1 கோடி ரூபாயும் சேர்ந்து தான் இந்த இந்த பாக்ஸிங் ஸ்டடிக்கான ஃபினான்ஷியல் மாடல். நீங்கள் கோபாலபுரம் கிரவுண்டில் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெகுலராக பசங்க கிரிக்கெட் மேட்சஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பயந்தாங்கன்னா இந்த ஸ்டேடியமே முழுமையாக வந்து ஆக போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ எதிர்ப்பு குரல்கள்லாம் வந்தது. சில எதிர்கட்சிகளும் விஷமத்தனமான பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் இங்கே வரும்போது பெண்கள் பாக்ஸிங் ட்ரைனிங் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே கிரவுண்டில். அவங்க சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வேணும் சார் தான் கேட்டாங்க. அப்போ அந்த ஐடியா என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ பசங்களை கூப்பிட்டு பேசி பசங்கிட்ட மேப்லாம் காமிச்சு கவர்மெண்ட் டிசைனர்ஸோட டெம்ப்ளேட்லாம் காமிச்சேன். ஏன்னா நண்பர் அக்ஷய்னு ஒருத்தர் இருக்கார். நான் ரோட்டரி சங்கத்தில் வந்து நான் பல்வேறு பொறுப்புகள் இருந்து மக்களுக்கு சேவை பண்ண காலத்துலேருந்தே அவருக்கு நட்பு. அவர் வந்து நெதர்லாண்ட்ஸ் ஆர்கிடெக்ட். அவர் யூஎஸில் சிக்காகோ புல்ஸும் ஒரு பேஸ்கெட் பால்கான ஸ்டேடியத்தை வடிவமைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் இருக்குது. அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்பேஸில் எனக்கு வந்து ஒரு அகாடமி வேணும். ஏன்னா நம்ம பாக்ஸஸ்க்கு ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக பண்ணோன்னா அவங்க மெடல் அடித்தா அவங்களுக்கு வாழ்க்கையோட அடிப்படையும் தேவை பூர்த்தி ஆகிடுது, தமிழ்நாட்டுக்கு பெருமை ஆகிடுது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஏரியாவில் தான் இருக்கீங்க, இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுது, ஏர் கண்டிஷன் பாக்ஸிங் ஸ்டேடியம் வரும்போது நிறைய சர்வதேச அளவில் பெண்கள் ஆண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பாக்ஸஸை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு பாரஞ்சித் இயக்குனர் தோழர் எடுத்தார்ல சார்பட்ட பரம்பில் திமுகக்கும் பாக்ஸிங்குள்ள தொடர்பை வந்து அந்த படத்தை காட்டிட்டு அது கூட வட சென்னையை மையப்படுத்தி தான் இருக்கும். பாக்ஸிங்னாலே சென்னை தானே. அப்போ வந்து இங்க நான் எலெக்ஷன் கேட்க வரும்போது இங்க கேர்ள்ஸ் ஒரு கோச் வந்து மண்ணில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது உருவாக்கணும். அது கூட என்ன ஆச்சுன்னா போன எம்பி தேர்தல் அப்போ இங்கே பக்கத்தில் கிரவுண்டில் கோபாலபுரம் கிரவுண்டில் வந்து ஃப்ளட் லைட்ஸ் போட்டு கொடுத்து கிரவுண்டை மேம்படுத்தி பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். பாஜக என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே ஆக்கிபை பண்ண போகிறாங்க, உங்களை வெளியே துறக்க ஒரு தவறான பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தெல்லாம் முறியடிச்சு தம்பிகளுக்கு அங்கே விளையாடுறது கல்லி கிரிக்கெட் விளையாடுறதுக்கான இரவு நேரத்தை ஒரு நல்ல ஒரு ஸ்டேடியம் மாதிரி அவங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைச்சு கொடுத்து இங்கே பாக்ஸிங் ஸ்டேடியம் உருவாக்கியிருக்கு. இந்த பல ஐடியாஸ்க்கு வந்து நம்மளோட டெப்டி சிஎம் வந்து கிட்டத்தட்ட 4 தடவை இங்கே ஆய்வு வந்தார். இவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். என்னாச்சு இல்லைன்னு எப்படி ஃபாலோ அப்பு, அவங்க எஸ்டிடி அஃபிஷியல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருப்பார். கன்வெர்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு முதல்வரும் டெப்டி சிஎம் தான் இது வந்து இனாகிரேட் பண்ணாங்க. என்னன்னா நமக்கு ஒரு கொடுத்த ஒரு 5 வருஷம் பீரியட்ல ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் வழியில் சொன்னோன்னா, முத்தமிழ் கலைஞர் சொன்னோன்னா, நம்ம கொடுத்த பீரியட்ல ஏதாவது ஒரு பேர் நிற்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ண ஒரு முனைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த முனைப்பு அவங்ககிட்ட இருந்து தான் வந்து நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்றாருல்ல, இது கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை, தேர்தல் நேர கூட்டணின்னு சொல்றாரு. இப்போ அப்படி கொள்கைகள் வேற வேற இருக்கலாம். அப்போ அதிமுக ஒரு ஒரு ஓரளவு கூட இப்போ ஆளுநர் ரவி வந்து மாற்றிட்டாங்க. அது மாதிரி ஆளுநர் வந்து எவ்வளோ மிகமான மோசமான அதிமுகவும் ஆதரித்த பல்வேறு சட்ட முன்வடிவுகளை வந்து ஆளுநர் வந்து நிறுத்தி வச்சுருந்தார். ஏன் சில பல்கலைக்கழகத்தில் ஜெயலலிதா அம்மையாரோட பேர் வைக்கிற சட்ட முன்வடிவுகளை வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் அவர் எந்த வகையான வாய்ஸை ரேஸ் பண்ணலையே. இப்போ நான் என்னோட கூட்டணி வந்து ஒரு தேர்தலுக்கான கூட்டணி தான் சொன்னால் கூட எந்த வகையான பாஜகவோட மொழிய திணிப்புக்காகவோ இல்லை பாஜகவோட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற திட்டங்களாக இருக்கோ இல்லை வரிகள் மூலம் அடிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லா நிலையிலையும் பாஜகக்கு எந்த வகையான எதிர்குரல் கொடுக்காம தானே இருக்காங்க. அப்போ அது வந்து கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை, இது வந்து தேர்தலுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னால் கூட ஒரு குரல் கூட எழுப்பலையே நீங்கள். அந்த ட்ராக் இருக்கிற தமிழ்நாடு மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? அதுதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் இந்த கூட்டணி வந்து புது கூட்டணிலாம் இல்லைங்க. 2021 தேர்தலையும் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் நின்னாங்க. அப்போ சேர்ந்து நின்னும் போது தான் பெரிய அளவில் விவசாயிகளுக்கு தோழன்னு சொன்னார். விவசாயத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிற விவசாய சட்டங்களை வந்து பாஜக அரசு நிறைவேற்றுச்சு. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை பண்ணி மாபெரும் போராட்ட களம் அமைச்சாங்க. கிட்டத்தட்ட வட இந்தியாவில் பஞ்சாப் மாநிலம் உட்பட கிட்டத்தட்ட 300 நாட்கள் விவசாயிகள் போராடி
300க்கு மேல இறந்தக்கப்புறம் பிறகுதான் பாஜக வந்து அந்த திட்டத்தை ரிவர்ஸ் பண்ணாங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை இல்லை, அதுக்கு ஆதரவாக தானே தெரிவிச்சாரு. அப்ப பல்வேறான திட்டங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய எடப்பாடி அவர்கள் அவரோட அதிமுக தலைமையை வந்து பாதுகாக்கிறதுக்கு பாஜகவோட துணை தேவை. அது ஒண்ணு. அதனால தான் அவனுங்க 4x3 10 சொன்னா கூட இவர் 10 தான் சொல்றாரு தவிர, தமிழ்நாட்டோட நலனோ, தமிழர் நலமோ இல்ல. அவரோட இருப்பிடத்தை, அதாவது அதிமுக தலைமை இடத்தை வந்து புடிச்சுக்கிறதுக்காக அவர் வந்து போயிட்டார். பாஜக சொல்வதை செய்யாமல் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் இவ்வளவு தூரம் கூட்டணி இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா அவர் ஒத்துக்கிட்டு தானே எப்பயோ ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் இங்க என்ன ஈக்குவேஷன் சொல்றாங்களோ அது வந்து முடியுது. கூட்டணி நிர்பந்தங்கள் எல்லாமே டெல்லியோட போய் கன்சல்ட் பண்றாரு. நான் உண்மையில ரிவர்ஸ் வாங்க, இதே அவர் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பொறுப்பாளரை நியமிச்சு டெல்லியிலேருந்து அவங்க இறங்கி வந்து எடப்பாடி அவர்களோட வீடு எடப்பாடியிலே கூட அவர் போய் மீட் பண்ணிட்டு இருக்கோம். எடப்பாடியில் போய் மீட் பண்ணி அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா கூட ஓகே. அப்போ இங்கே அப்படியே ரிவர்சல் தான் நடக்குதுங்க. இல்லை, அப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட இழுபறி தொடர்ந்துக்கிட்டே இருக்கே. உங்களோட இருந்த சிபிஎம் கிட்டத்தட்ட 10 வருஷமா கூட்டணியில் தொடர்றாங்க, விசிக இருக்காங்க. பட் அவங்கள காட்டிலும் வந்து புதுசா வந்த தேமுதிக அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப பேசிக்கா ஒரு லைன் சொல்றாங்கன்னா, இது வந்து பாசிச சக்திகளும் பாஜக போன்ற மதவாத சக்திகளும் நிறுத்திக்கிறதுக்காக இருக்கும். இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்கறதுக்கு ஒரு கூட்டணி கட்சிகளோட உரிமை. அப்போ திமுகவோட தலைமை வந்து அவங்க கூட்டணி ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு ஜனநாயக எக்ஸசைஸ், ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ். ஸோ அவங்க வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த சீட்ஸ் அவங்களுக்கு ஃபேவரட் இருக்குன்னு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. திமுக வந்து டேட்டா சென்ட்ரிக்காக மாறிட்டாங்க, டேட்டா சென்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக மாறிருக்கு. ஸோ அந்தந்த இடத்துல வந்து அவங்க கொள்கை ரீதியான கூட்டணி தானே, வின்னபிலிட்டி பார்க்கணும். இனிமேல் தேர்தல் காலகட்டத்தில் வந்து உங்கள் நம்பர்ஸ் அதிகமாக பார்லிமெண்ட்டில் சட்டமன்றத்தை நம்பர்ஸ் அதிகமாகி மெஜாரிட்டி ஆகினா தானே நம்ம பாதுகாக்க முடியும். அது ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்த கன்சென்சஸ் இருக்குது. அவங்க ரெக்குவயர்மெண்ட் இப்போ முன்னாடி இப்போ காங்கிரஸோட நம்ம வந்து பெரும் பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு வெளியே போயிடும், இப்படிலாம் நிறைய பேச்சு நடந்தது அந்த டைமில். அவங்க இப்போ செட்டில் ஆகியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு நெகோசியேஷன் வைப்பாங்க. அந்த நெகோசியேஷனுக்கு அப்புறம் சீட் அரேஞ்ச்மெண்ட் ஆகி சைன் போட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படிதானே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜனநாயகத்தன்மை வாய்ந்ததா இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. ஜனநாயகத்தன்மை வாய்ந்தனால தானே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒரு நெகோசியேஷன் டேபிள் இருக்கு. இன்னைக்கு கூட திருப்பி நாங்கள் பேச தயாருன்னு வந்து சிபிஎம் அறிவிச்சிருக்காங்க. திருப்பி அறிவாலயத்தை மீட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்போ அது வந்து காலகாலமாக ஒரு தேர்தல் கூட்டணி அப்போ நடக்கிற ரொட்டீனான பேச்சுவார்த்தை, அது ரொட்டீனான எக்ஸசைஸ் தான் சொல்கிறேன். எனவே அந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்குது தான் கேட்குறேன். அண்ணா அறிவாலயத்தில் நடக்குது, அங்கே வந்து டெல்லியில் நடக்குது. சென்னை 1000 விளக்கு தொகுதின்றது சென்னையோட மையப்பகுதியில் இருக்கிற ஒரு தொகுதி. அதில் திமுகவுக்கான அடையாளங்கள்னு சில இருக்கு, திராவிட இயக்கத்துக்கான அடையாளங்கள்னு கூட சொல்லலாம். இப்போ அண்ணா மேம்பாலம், செம்மொழி பூங்கா, அப்புறம் நீங்கள் வள்ளுவர் கோட்டம். இல்லை, 1000 விளக்குன்னு அப்படின்னு நீங்கள் சொன்னாலே, இப்போ ஃபெலிக்ஸ், நான் உங்களுக்கு நல்லா தெரியும் என்னோட ட்ராவல். நான் மருத்துவராக இருக்கேன், ஒரு சமூக செயல்பாட்டாக இருந்தேன். திராவிட இயக்க சிந்தனைகள் வந்து பகுத்தறிவு பிரச்சாரம், மூடநம்பிக்கை ஒழிப்புன்னு அப்படின்னு சமூக தளத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குறாரு. எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு? அவரோட தொகுதி 1000 விளக்கு. ஏன்னா 1000 விளக்கில் பார்த்தீங்கன்னா இளைஞர் மன்றம் அவர் ஆரம்பித்தது அவர் 1000 விளக்கில் தான். அப்புறம் 1000 விளக்கு முடித்திருத்தும் நிலையில் ஆரம்பித்தார். பிறகு 1000 விளக்கத்தோட பகுதி கழக பிரதிநிதியாக இருந்திருக்காரு. அது கழகத்தில் வட்டக்கழக பிரதிநிதிக்கு அப்புறம் பகுதி கழக பிரதிநிதியாக இருந்திருக்காரு. அப்புறம் இளைஞரணி செயலாளர், அதுக்கப்புறம் வந்து கட்சியோட பொருளாளர், அப்புறம் துணை பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் செயல் தலைவர், அப்புறம் தலைவர் அப்படின்னு பல்வேறு தலைமையில வந்து தமிழ்நாட்டு முதல்வர் உயர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் 1000 விளக்கு நம்ம கிட்ட கொடுத்தோன்னு 1000 விளக்கு பார்த்தீங்கன்னா முதல் சர்பிட்டி தியாகராஜர் முதலாக உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சது 1920 அவர் மேயராக இருக்கும்போது 1000 விளக்கு ஒரு மாடல் ஸ்கூல். அங்கே தான் என்ன பண்ணேன், அதை நினைவுக்காக தசை குறைபாட்டு பள்ளிகள், அதாவது டுஷின் மசில் டிஸ்ட்ரோபி ஸ்கூல், அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து 20 வயசு தாண்ட மாட்டாங்க, மூளை நல்லா வேலை செய்யும், தசை குறைவுனால வீல் சேர் பவுண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க சிந்தனை நல்லா இருக்கு, மூளை நல்லா இருக்கு, அவங்க பள்ளிக்கூடம் வரதுக்கான நோக்கம் இருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் லிஃப்ட் வசதி உள்ள பஸ் ரெடி பண்ணி ஃபிசியோதெரப்பி மெடிக்கல் சென்டர் கம் ஸ்கூல், ஏஷியாலே நம்பர் 1 அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அது டுஷின் மசில் டிஸ்ட்ரோபி ஸ்கூல். டுஷின் மசில் டிஸ்ட்ரோபி அசோசியேஷன் டாக்டர் விஸ்வநாதனோட சேர்ந்து
ஒரு இதுக்கான ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருக்கார். அவரோட இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து துஷின் மசிட்டி ஸ்கூல் பண்ணும்போது அங்க சர்பிடி தியாகராஜருக்கு ஒரு நினைவு சின்னம் open பண்ணி நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அதை வந்து திறந்தார். நீதி கட்சி தலைவர் ஏஆர்டி பன்னீர்செல்வம் வாழ்ந்த பகுதி 1000 விளக்கு தான். பேரறிஞர் அண்ணா நுங்கம்பாக்கத்துல தான் வாழ்ந்தார், அதுவும் 1000 விளக்கு பகுதி தான். அப்போ முத்தமிழ் கலைஞர் பேரறிஞர் அண்ணாக்கு வந்து டெடிகேட் பண்றாரு. எப்படி டெடிகேட் பண்றாருன்னா திட்டங்கள் மூலம் டெடிகேட் பண்றாரு. அப்போ அண்ணா மேம்பாலம் வந்து காலகாலமா ஜெமினி ஸ்டூடியோ எப்பயோ இருந்து மூடிட்டாங்க. இன்னும் ஜெமினி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்டூடியோவில் எதுவும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கான இருமொழி கொள்கை கொடுத்த பேரறிஞர் அண்ணா, சுயமரியாதை சட்டத்தை வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்த பேரறிஞர் அண்ணா, தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பேர் வச்ச பேரறிஞர் அண்ணாக்கு அண்ணா மேம்பாலத்தை புதுப்பிக்கும் போது கொடவுன் மாதிரி இருந்தது. அந்த சிலைலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. முதல்ல அண்ணா புக்கு படிக்கிற சிலைக்கு லைட் போட்டோம். இப்போ அழகாக புதுப்பிக்கிறதுக்கு என்னோட எம்எல்ஏ நிதி கொடுத்து ஒரு பெரிய பூங்கா உருவாக்கணும். அங்கே இருக்க பெரியார் சிலை அதிமுக ஓப்பன் பண்ணது. அந்த பெரியார் சிலைக்கு சுற்றி ஒரு பூங்கா உற்பத்தி பண்ணி எங்கள் அண்ணா பக்கத்திலே முத்தமிழ் கலைஞருக்கு ஒரு சிலையை திறந்து அண்ணா அரசியலும் சமூகத்திலும் பேசின மொழிகளை வந்து அதை வந்து அழகாக வந்து ஒரு பிளக்கார்ட் மாதிரி உருவாக்கி பிளேட் வச்சு யூஎஸ் எம்பசியில் எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்களே வெயிலில், அவங்களுக்காக அண்ணா நிழற்கூடம் அமைச்சு மழையில் வந்தால் அண்ணா மேம்பாலத்தை பார்த்தீங்கன்னா பைக்கோட நிற்பாங்க, மக்கள் நிற்பாங்க. அது கீழே அவங்களுக்கு உட்கார மாதிரி இடங்கள் அந்த அண்ணா மேம்பாலம் கீழே பண்ணும்போது ஒரு பேரறிஞர் அண்ணா ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு அமெரிக்கன் தூதரகத்திலோட இருக்க ஒரு வெளிநாட்டவர் வந்து சொன்னாங்க, என்ன அண்ணா, ஏன்னா அமெரிக்கன் எம்பசி இருக்கு, அண்ணா மேம்பாலத்தோட லைட்ஸை பார்த்து என்ன சர்வதேச அளவில் இந்த ஏன்னா அடிக்கடி வருவார் போல இருக்கு யூஎஸ், அவர் வந்து புகழ் பண்ணிட்டு போனார். முத்தமிழின் கலைஞர் வந்து வள்ளுவத்தை வந்து அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து உள்வாங்கணும்னு சொல்லி வள்ளுவர் கூட்டம் 2011 2021 வள்ளுவர் கூட்டம் எப்படி இருந்ததோ அப்படிதான் அதிமுக ஆட்சி இருந்தது. இப்போ நீங்க வள்ளுவர் கூட்டம் நீங்க போயிருப்பீங்க, எங்களோட இளைஞரணி செயலாளர் வந்து அறிவு திருவிழா நடத்துறத பார்த்துருப்பீங்க. இப்போ பல்வேறு நிகழ்ச்சிகள் வள்ளுவர் கூட்டத்தில் இருக்கு. அது வள்ளுவர் தன்மையோட புதுப்பிக்கணும்னு சொல்றதுக்கான ஐடியாவில் என்ன பண்ணோம்னா வள்ளுவருக்கு மேல காவி பூசுறது, போன ஆளுநர் கிளம்பினாரு, அவர் காவி சாயம் பூசலாம் அட்டம் பண்ணாரு. ஆனா மேல பாத்தீங்கன்னா வள்ளுவர் தன்மைக்காக வள்ளுவர் மறைக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் வள்ளுவருக்கு கொடுத்த தெளிவுரையை வந்து கோல்டன் பேட்ல என்கரேஜ் பண்ணி திருக்குறள் வள்ளுவர் எழுதணும். முத்தமிழறிஞரோட தெளிவுரையும் ஒரு குரல் மண்டபத்தை உருவாக்கி அங்க இருக்கிற கீழே இருக்க ஆடிட்டோரியம் வந்து பில்லர் இல்லாத ஆடிட்டோரியம் 1600 சீட்டர் அதை ரீவேம் பண்ணி குரல் அங்காடி அமைச்சு அங்க திருவள்ளுவர் ரிசர்ச் சென்டர் உருவாக்கி வள்ளுவம் வந்து ரொம்ப தேவை இப்போ மானுட வாழ்க்கைக்கு, வள்ளுவம் வந்து பொலிட்டிக்கல் பிலாசபி, வள்ளுவம் இன் கார்பரேட் அஃபேர்ஸ், வள்ளுவம் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வள்ளுவத்தை அடாப்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு மேலே வந்து திருக்குறள் அந்த வள்ளுவரோட கணபதி சபத்தியோட சிலையை வந்து ஆகம விதிகளும் கிடையாது, யார் வேணா வள்ளுவரை போய் பார்க்கலாம் சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி ட்ரோன் ஷாட்டுக்காக வள்ளுவர் கூட்டத்தில் வந்து இப்பொருள் யார் யார் வாய்க்கிருப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு பெரியாருக்கு பிடிச்ச குரலை வந்து வள்ளுவரோட கீழே எழுதி மேலே வச்சிருக்கோம். இது வள்ளுவத்தை வந்து ரிவேம் பண்ணும். இப்போ கலைஞருக்கு என்ன டெடிகேட் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், அதிமுக ஆட்சியில் வந்து தனியாருக்கு ஒரு ஆளுக்கிட்ட ஹார்டிகல்ச்சர் வளர்க்க போறோம்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அவர் எந்த ஹார்டிகல்ச்சர் ஆக்டிவிட்டி ஈடுபடல, அவர் பங்களா மாதிரி யூஸ் பண்ணிருந்தாரு சென்டர் ஆஃப் த சிட்டியில. உட்லேண்ட்ஸோட டென்னியர் முடிஞ்சோடனே செம்மொழி பூங்காவை முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்தாரு. இதுக்காக நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்றாரு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் கோர்ட் கேஸ் போய் உச்சநீதிமன்றத்துல கேஸ் ஜெயிச்சு அங்க அடிக்கல் நாட்டு பண்ணி இங்க கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பல சர்வதேசத்துல இருக்கிற பூங்காக்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் ஒரே இடத்துல வரணும்னு சொல்லி ஃபவுண்டன் ஷோ மாதிரி ஒன்று உருவாக்கணும். அதில் வந்து இப்போ இருக்கிற நவீன தன்மையில் உலக காலத்தில் சுற்றுச்சூழலுக்கான ஒரு காட்சி ஒளி பண்ணிட்டு பறவைகள் சரணாலயம் ஒன்று வச்சுட்டு பிறகு இந்த பாலைவனத்தில் இருக்கிற பிளான்ஸ்க்காக டெசர்ட் பிளான்ஸ்க்கான ஒரு இடத்த உருவாக்கி அந்த பூங்கா உருவாக்கி ஜிப் டிரைவ் மாதிரி உருவாக்கி பிறகு இப்போ வந்து சிங்கப்பூரில் ஃப்ளவர் ட்ரீ மாதிரி ஒரு ஹைட்டான எலிவேஷனில் மரங்கள் செடிகள் தொங்குற மாதிரி ஒரு ரூஃப் டாப் கார்டன் மாதிரி உருவாக்கி நீங்கள் சிங்கப்பூருக்கு போகாதீங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னே பல்வேறு டூரிசம் பல்வேறு பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாமே கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு போகிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நான் என்னன்னா இங்கே வந்து திராவிட இயக்க தன்மையோட திராவிட இயக்க தலைவர் கொடுத்த டெடிகேஷன்ல வந்து பல்வேறு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம உருவாக்குறது ரொம்ப அடிப்படையாக பார்க்கலாம். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது நிறைய சவால்களை எதிர்கொண்டீங்க. முதல் மழையே வந்து ரொம்ப சிரமம். நீங்கள் வந்து
ஒரு செவுரு இடிஞ்சு விழுற சூழ்நிலையில நீங்க ஜேசிபியை கொண்டு போய் நிறுத்தி வந்தீங்க பாத்தீங்க. அது வந்து அப்ப கோவிட் டைமு, அப்புறம் மழை, அப்ப தொகுதியை சரி பண்றதுக்கு அந்த கெனால்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்த கால்வாய்கள்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு அதுவே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இல்ல அதனால அடிப்படை வசதிகள் அப்படின்னு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு உள்ள மழைநீர் கால்வாய்கள் பண்ணிட்டோம் 1000 விளக்கு உள்ளே. அதே மாதிரி 150 தெருவுகளுக்கு பைப் லைன் மாத்திட்டோம். 50 வருஷம் வேலை அது. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் சூர் லைன். 4 பம்பிங் ஸ்டேஷன் போட்டோம். எனக்கு 2 மாம்பழம் கெனாலும் புளியூர் கெனாலும். இது என்னன்னா எனக்கு ரொம்ப அடிப்படை திருப்புகழ் கமிட்டி தமிழ்நாட்டு முதல்வர் போட்டாரு. அந்த கமிட்டிக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணேன். திருப்புகழ் சார் என்ன பண்ணார், ஒரு 2-3 பிடிஎஃப் அமிச்சார், 2-3 என்ஜினியர்ஸ் அமிச்சார். எப்படி வந்து டாக்டர் நீங்கள் பெரிய பசில் ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாலாம் தீர்வாக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு நான் வந்து 48 இடத்துல தண்ணி தேங்குது சார், நிறைய இடத்துல மழை நீரும் கழிவு நீரும் ஒன்றா தான் சார் மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மழைநீர் குழாய் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் கழிவு நீர் குழாய்களை வந்து மழைநீர் காலையில் சொல்கிற விஷயங்கள் தான். மழை பெஞ்சோன்னு உங்களுக்கு என்ன வருது, சுவேஜ் மேலே வருது. இதை பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் மழைநீர் கால்வாயும் அதே நேரத்தில் கழிவுநீர் கால்வாயும் பிரிக்கணும். அது பிரிக்கிறது பெரிய தலைவலியாக இருந்தது. அதை 2 வருஷத்தில் 2.5 வருஷத்தில் பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணோம். இன்னும் ஃபேஸ் 2ல வந்து இன்னொரு 50 தெருவுகளுக்கு எனக்கு இன்னும் என்லார்ஜ்மெண்ட் சூப்பர் லைன் வேலைகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. அது ஃபேஸ் 2ல பண்ணுறது. ஃபேஸ் 2னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பண்ணுறதுக்கான விஷயக்காக வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் நிறைய இருந்தது. 3 சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கிட்டோம், கட்டர்ஸ் போட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் பாக்ஸ் மாற்றணும், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மின்மாற்றிகள் மாற்றி மெயின்டெனன்ஸ் பயஸ்லாம் போட்டு விஷயங்கள். அடிப்படையே பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. அதான் தமிழ்நாட்டு முத்தமிழின் கலைஞர் வந்து குடிசை மாற்று வாரியம் ஆக்குறாரு. அப்போ அவருக்கு பீரியடில் கட்டினது. தமிழ்நாட்டு முதல்வர் இங்கே மேயராக இருக்கும் போதும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது கட்டினங்க. அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆன விஷயத்துல வந்து ரீவேம் பண்ணி புதுசாக கட்டுறதுக்கு 1000 விளக்கு பகுதியில் வந்து அதிகமான குடிசை மாற்று வாரியங்கள் கிட்டத்தட்ட 32 தொகுப்பு இருக்கு. இப்போ 1000 வீடுகள் என்ன பண்ணிட்டோம், புதுசாக கட்டி மக்களுக்கு வந்து கொடுத்துட்டோம் ப்ராஜெக்ட்ஸ். இன்னொரு நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல இன்னொரு 1000 வீடுகள் கொடுத்துட்டா அந்த வாழ்வாதார பிரச்சனைகள் நான் சொன்ன நகர்ப்புற வாழ்விட குடியிருப்புகள், மின்சாரம், மழைநீர் கால்வாய்கள், அப்புறம் நீங்கள் வந்து சூபேஜ் லைன்ஸ் கழிவுநீர் கால்வாய்கள் முடிச்சக்கப்புறம் பிறகு விசேஷமான சில திட்டங்கள். இப்போ பார்க்ஸ் 32 பார்க்கை ரீவேம் பண்ணோம். பள்ளிக்கூடத்தில் வந்து 32 பள்ளிகள் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். லீடர் மீன் ஒரு ப்ரோக்ராம், அது ஸ்டீவன் மெக்காய் வந்து ஒரு நவீன ப்ரோக்ராம், அதாவது சகோதரத்துவத்தை மாணவர்கள்கிட்ட வந்து கொண்டு போகிறது, தலைமை பண்புகளை வளர்த்துறதுக்கான சிஸ்டத்தை 3 ஸ்கூல்ஸில் டெம்ப்ளேட் பண்ணிட்டோம். ஒரு ஹோபர்ட் பள்ளிக்கூடத்தை வந்து அது ஏன் காலேஜாக உருவாக்கூடாது ஐடியாஸை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஸ்டெம் லேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயபால்கரோட அரசாங்க சூளைமேடு பள்ளியில் நீவே பாருங்கள், அவங்க குழந்தைங்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வு பேப்பரில் இல்லாமல் அவங்க லேபில் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடிப்புகள் எக்ஸிபிஷன் போயிருந்தேன் போன வாரம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளி வந்து கிளாஸஸ் போட்டாருன்னா அவர் அது கிட்ட ஏதாவது ஆப்ஜெக்ட் இடிக்க போனால் சவுண்டு அடிக்கும். குழந்தைங்க 8ஆவது வகுப்பு குழந்தைங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. விவசாயத்தில் வந்து நிரம்பிடுச்சுன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வோட அறிவியல் கல்வி கொடுத்தோன்னா அவங்க கண்டுபிடிப்புகள் மக்கள் தேவையான கண்டுபிடிப்புகள் பண்ணுறாங்க. அந்த ஸ்டெம் லேப் வந்து என்னோட டான் பாஸ்கோ பள்ளி மாணவர்கள் நண்பர்களும் பிறகு எல்எம்பிஎஸ்னு ஒரு ஃபவுண்டேஷனும் சேர்ந்து பண்ணுது. அப்போ சில கிரியேட்டிவான விஷயங்கள் ஐடியாஸோட நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு கலந்தாய்வு பண்ணி எந்த இடத்துல எந்த திட்டங்கள் பண்ணலான்னு ஒரு கிரவுண்ட் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். திமுகவோட இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு மக்கள் நல திட்டங்கள் அது வரிசைப்படுத்தலாம். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு, காலை உணவு திட்டம் அப்படின்னு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நேரம் நீட் எக்ஸாமை பற்றி பேசும்போது அது மக்கள் கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? இந்த எலெக்ஷனில் நீங்கள் மக்களை போய் சந்திக்கும் போது? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த நீட் விவகாரம் வரும்போது நான் கொஞ்சம் பின்னாடி போகலாம். இப்போ நீட் காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு UPA 2 அரசாங்கத்தில் கொண்டு வரும்போது அப்பயே முத்தமிழின் கலைஞர் வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இது ஒவ்வாத விஷயம்,
நாங்கள் நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் வச்சுருக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் காங்கிரஸும் என்ன சொன்னாங்கன்னா எந்தெந்த ஸ்டேட் தேவையோ அந்தந்த ஸ்டேட்டை வச்சுக்கலாம், எந்தெந்த ஸ்டேட் தேவையிலையோ அந்த ஸ்டேட் வேண்டான்னு. அது நீட் கிடையாது, அது சிஎம்இடி, காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி மியூட் பண்ணாங்க. அப்போ எந்தெந்த ஸ்டேட் வேணுமோ அந்த ஸ்டேட்டில் வந்து ஃபாலோ பண்ணலாம் சொல்லி வச்சுருந்தாங்க. இதுதான் நிலவரமாக இருந்தது. பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு இப்போ வந்து அது என்ன பண்ணிட்டாங்க, சிஎம்இஏடியை வந்து நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னு மாற்றுறாங்க. அப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருந்தது. அப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக நின்னாங்க. நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு யாரை சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 2011 ஜெயிச்சு பாஜக வந்து 2014 வரும்போது இவங்க வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு போகிறாங்க ஜெயலலிதா அவர்கள். நாங்கள் நிறைவேற்றிய எதை சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் முத்தமிழின் கலைஞர் நிறைவேற்றிய நுழைவுத் தேர்வு ரத்த சட்டம் எங்களுக்கு இருக்குது, அதனால் வந்து நீட் வந்து சமூக நீதிக்கு எதிர்ப்பானது இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் பேசுகிறாங்க. பிறகு அவங்க வந்து உடல்நிலை சரியாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னு ஸ்ட்ராங்கான தலைமை இல்லாத காரணத்தினால நீட்டை திணிக்கிறதுக்கு வழிமுறை பண்ணுறாங்க. அப்போது வந்து இங்கே நிறைய போராட்டங்கள் நடந்தது, அப்புறம் கேஸ் நடந்தது. உயர்நீதிமன்றம் நீட்டுக்கு எதிர்ப்பான வழக்கு கொடுத்தாங்க. சிபிஎஸ்சி மாணவர்கள் ஒரு செட்டு வந்து யூனியன் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஒருதலை பட்சமாக நீட்டு கம்பல்சரின்னு சொன்ன பிற்பாடு தான் பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருந்த நீட்டோட ஃபைலை வந்து எடுத்து 10D நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நீட்டை கம்பல்சரின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்பாடு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிடுச்சு, இது எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, ஒரே விதத்தில் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நம்ம நிறைவேற்றினதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றினதுக்கப்புறம் இந்த 2 சட்டத்துக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஜனாதிபதிக்கு ஒப்புதல் பெறணும்னு சொன்னாங்க. அப்போ ஜனாதிபதி ஒப்புதல் அனுப்பும் போது அப்போ இருக்கிற அதிமுக அரசு ஜனாதிபதி வந்து திருப்பி அமிச்சதை வந்து சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக விட்டுட்டாங்க. பிறகு பிரச்சனை ஆகிடும் சொல்லி தான் 96 முத்தமிழின் கலைஞர் ரூரல் கோட்டான்னு மருத்துவ படிப்புலையும் பொறியாளர் படிப்புலையும் கொடுத்தாரு. 15% ரூரல் கோட்டான்னு. அதில் பார்த்தீங்கன்னா 15 கிரைட்டீரியா. முதல் தலைமுறை, அரசாங்க பள்ளியில் படிச்சிருக்கணும், பொருளாதார நிலையில் கம்மியாக இருக்கணும், வட்டார ரீதியாக இருக்கணும்னு சொல்லி ரூரல் கோட்டான்னு சொல்லி கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிசி ரூரல், எம்பிசி ரூரல், எஸ்சி ரூரல்னு பிரித்து கொடுத்துருந்தாங்க. பிறகு 96 2001 ஆட்சி முடிஞ்ச பிறகு ஜெயலலிதா அம்மா வந்தோடனே 15லேருந்து 25% ஆகினாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி அதை ஸ்க்ராஷ் பண்ணி அடிச்சிருக்கு. இதுலேருந்து இந்த ஐடியாவிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா 10% கலையரசன் கமிட்டி போட்டு 10% ரிசர்வேஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா அப்படியே நிலுவையில் கவர்னர் ஒப்புதல் பெறத்துக்காக நிலுவையில் வச்சுருந்து கவர்னர் அப்போ பன்வாரியில் போய் வெயிட் பண்ணிருந்தார். அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பெரும் போராட்டம், ஆளுநர் முற்றுகை போராட்டம் பண்ணி ஆளுநருக்கு அழுத்தம் தெரிவிக்கிறதுக்காக போராட்டம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக அது இஷ்யூ பண்ணி 7.5 ரிசர்வேஷன் வந்து கொடுத்தாங்க. இதுதான் நடந்தது. அப்போ நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, சயின்டிஃபிக்காக ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா ஏக்கராஜன் தலைமையில் ஜஸ்டிஸ் ஏக்கராஜன் கமிட்டியில் கிட்டத்தட்ட 88,000 பேர் கிட்ட பெறுதல், யார் மருத்துவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், கல்வியாளர்கள் கிட்ட 88,000 பேர்கிட்டேருந்து எடுத்து ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தார். நீட் எந்தெந்த வகையில் வந்து தமிழ்நாட்டோட மருத்துவ கட்டமைப்பை தகர்க்கிறது, அரசாங்க மருத்துவர்கள் எப்படி தடுக்குது, தமிழ்நாட்டில் வர அரசாங்க பள்ளி மாணவர்கள் வரவிடாமல் எப்படி தடுக்குது, பொருளாதாரத்தில் 2.5 லட்சம் ஆண்டு வருமானம் குறைவர்களுக்கு வரவிடாமல் எப்படி தடுக்குது, எப்படி நீட் வந்தனால கோச்சிங் கிளாஸஸ் எப்படி ஜாஸ்தி ஆகிடுச்சு, கோச்சிங் கிளாஸஸ் போனவங்களால மட்டும்தான் நீட்டை பண்ண முடியும்னு பல்வேறு ஆய்வுகள் அடிப்படையில் தான் ஒரு சட்ட முன்வடிவை வந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றோம். அப்போ சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது, அனைத்து கட்சி தீர்மானம் நிறைவேற்றும் போது ஃபஸ்ட்டு ஆளுநர் தடை, ஆளுநர் வந்து அப்படியே வச்சுருந்தார். அப்புறம் ஆளுநர் வந்து திருப்பி அமிச்சார். எந்த மாற்றமும் பண்ணாமல் திருப்பி இதுக்காக ஒரு சட்டமன்றத்தை கூட்டத்தொடரை கூட்டி திருப்பி அந்த சட்டமன்ற முன்வடிவை நாங்கள் நிறைவேற்றி திருப்பி ஆளுநருக்கு அமைப்பும் போது, திருப்பி 2வது அனுப்பும் போது ஆளுநருக்கு வேறு வழியே இல்லை, ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்புனாங்க. ஜனாதிபதி ஒப்புதல் அனுப்பக்கப்புறம்
என்னன்னா அங்கே இருக்கிற யூனியன் கவர்மெண்ட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு, ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டு, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போச்சு. எம்சிஐ அவன் டிசால்வ் பண்ணிட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒன்று உருவாக்கி எல்லா இளநிலை மருத்துவ படிப்புக்கும் இந்தியா முழுக்க நீட்டு தேர்வு கம்பல்சரின்னு பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் போட்டனால நீங்கள் வந்து உங்களோட அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு கொடுக்கறது என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பாக செயல்படுறீங்கன்னு ஒன்றிய அரசு ரிப்ளை பண்ணோன்னு அதுக்கு எல்லா வகையான 15 கேள்விகளுக்கு திருப்பியும் தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு கமிட்டி கூப்பிட்டு சட்டமன்றத்தில் இது மாதிரி அனுப்பிச்சிருக்காங்கன்னு வெளிப்படையாக சொல்லி போன அதிமுக ஆட்சி காலத்தில் சொல்லவே இல்லை திருப்பி அனுப்பிச்சது. ஆனால் திருப்பி அனுப்பிச்சது நான் என்னென்ன பதில் சொல்கிறோன்னு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு திருப்பியும் ஒரு பதில் சொல்லி திருப்பி அந்த பதிலுக்கு கொடுக்கும்போது ஜனாதிபதி என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறது, எப்படி பண்ணாலும் ஒரு கமிட்டி, ஸ்பெஷல் கமிட்டி போட்டு ஒன்று இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு திருப்பி நம்ம நாடலாம் சொல்லி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்துட்டனால பழைய நீட்டுக்கு எதிர்ப்பான வழக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக இருக்கனால அதை புதுப்பித்து என்எம்சிக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்தது. இது சட்டமன்ற போராட்டமும் உச்சநீதிமன்றம் நடக்கிற போராட்டம், சட்ட போராட்டமும். மக்கள் மன்றத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், மருத்துவரணி, நான் மாநில மருத்துவரணி, எங்களோட இளைஞரணி செயலாளர் அவர் தலைமையில் எங்களோட மாணவரை சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க நீட்டுக்கு எதிர்ப்பான போராட்டமும் உண்ணாவிரத விஷயமும் பண்ணி நாங்கள் நீட்டு விலக்கு கேட்டோம். இந்த பார்லமெண்ட் தேர்தல் அறிக்கை வந்தது 2024. இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைந்தால் முதல் வேலையை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டு விலக்கு தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் வரும்போது அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் நீட்டு விலக்கு கொடுப்போம்னு அவர் வாயால் சொன்னிட்டு தான் நாம் வந்து புஷ் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2024 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ இந்தியா கூட்டணி அமையலை. அப்போ திருப்பியும் பாஜக கூட்டி அமைஞ்சனால தான் இப்போ பிரச்சனை நிலுவையில் இருக்குது. அப்போ நான் என்ன ப்ராசஸ் உங்களுக்கு கம்பேரிசன் கொடுக்குறேன்னா, திமுக எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறது. திமுக எதுவுமே பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் பல வகையான முயற்சி எடுக்கிறீங்க, சட்டமன்ற தீர்மானம் போட்டீங்க, கவர்னருக்கு அனுப்பிச்சிங்க, அழுத்தம் கொடுத்தீங்க, ஓகே. ஆனால் இப்போ மக்கள் முன்னாடி போய் நிற்கும் போது மீண்டும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக திமுகவோட முயற்சிகள் பற்றி ஃபுல்லாக தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக நீட்டுக்கு 2021 நீட்டுக்கு எதிர்ப்பான எல்லா முயற்சிகளும் மக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கும். அது ஒளிமறைவு இல்லாமல் சொல்லிட்டு தான் இருக்கும். அதனால் மக்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மக்கள் வந்து இப்போ 7.5 விழுக்காடு வந்து சட்ட சிக்கலாச்சு. போன எடப்பாடி கவர்மெண்ட்டில் போட்டு கொண்டு வந்த 7.5 விழுக்காடு இந்த உயர்நீதிமன்றத்தில் சட்ட சிக்கலாகும் போது திருப்பியும் தமிழ்நாடு அரசு நம்ம ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அந்த கேஸை வின் பண்ணி சட்ட அங்கீகாரம் வாங்கி கொடுத்து 7.5 ரிசர்வேஷன் வெறும் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா காலேஜஸ்க்கும் இருக்குன்னு சொல்லி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ மக்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ இந்த நீட் எதிர்ப்பில் யார் தெளிவாக இருக்கா, யார் உண்மையாக இருக்கா, யார் வந்து இதுக்கு சரண்டராக இருக்கான்னு நல்லாவே தெரியும். என்னன்னா நமக்கு வந்து ஒன்றிய அரசும் இந்த பாஜக அரசும் உச்சநீதிமன்றங்களும் தொடர்ச்சியாக இப்போ நீட்டுக்கு நடக்கிற குளறுபடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா வகையான எக்ஸாம்ஸ்லேயும் என்னென்ன அவலங்கள் இருக்குது, நீட் எக்ஸாமில் வந்து என்னென்ன ஊழல்கள் நடந்தது, எப்படி இப்படிலாம் வந்து நீட் பேப்பர் வந்து காப்பி அடிக்கிற ப்ராக்டிசஸ் வந்தது. அது மட்டும் இல்லை, பிஜி நீட்டில் 0 மார்க் வாங்கினாலோ அதே நேரத்தில் -44 வாங்கினாலோ அவன் மருத்துவர் ஆகலான்னு குளறுபடியெல்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அல்டமாஸ் கபீர் முதல் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னார்னா, ஒரு பன்முகத்தன்மை நாட்டில் ஒரு நுழைவுத் தேர்வு எப்படி சாத்தியக்கூறாகும், ஒரு நுழைவுத் தேர்வுனால நடைமுறை சிக்கல்கள் வரும், ஊழல்கள் வரும், பிறகு நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து குளறுபடி நடக்கும். அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துருக்கு. அப்போ தொடர்ச்சியாக வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ நீட் குளறுபடி பிரச்சனை ஆகலை, பல மாநிலங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் கமிட்டி ப்ரொஃபஸர் கொரியன் ஜோசப், உச்சநீதிமன்றம் நீதிபதி கொரியன் ஜோசப் தலைமையில் அசோக் வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ், இப்போ பேராசிரியர் நாகநாதன் கமிட்டியில் வந்து வெறும் சுகாதாரத்துக்கு மட்டுமே இந்த ரிலீஸ் பண்ணதில் சட்டமன்றத்தில் வச்சு ரிலீஸ் பண்ணி இப்போ அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூட பார்க்கலாம் வெப்சைட்டில், தமிழ் ஃப்ரீ த டவுன்லோட் தமிழ்நாடு மக்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதில் நீட்
எதிர்ப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸும் அதில் இருக்கு. இப்போ நம்ம நீட் விளக்கு எப்போ வரும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்த பாஜக ஆட்சி வந்து ஒன்றிய அரசு அகற்றினா டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து நீட் விளக்கு வரும். பேசிக்கலாக வந்து பெரியாரியம், அம்பேத்கரியம்லாம் என்ன சொல்லுது ஃபிலிக்ஸ், எல்லாம் இவனுக்கு வந்து இந்த சில சங்கி பசங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட இது வந்து கடவுள் மறுப்பு கொள்கை, பல மதத்தை வந்து புண்படுத்துறது அப்படிலாம் பேசுகிறாங்க தவிர, பேசிக்கலாக நீங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சி பார்த்தீங்கன்னா, புத்தம் சொல்கிறது, அம்பேத்கரியம் சொல்கிறது, பெரியாரியம் சொல்கிறது மானுடப்பற்று தான், மனிதநேயப்பற்று தான். அந்த மனிதநேயப்பற்றுக்கு எது இதெல்லாம் தடைகளாக இருக்கோ அந்த தடைகளை அகற்றுவது. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் உங்களை மனித நேயத்தோட பார்க்குற பார்வைக்கு எனக்கு என்னென்ன தடைகள் வருதோ, அது திணிக்கப்பட்ட தடைகள் என்னென்ன வருது, இன ரீதியான தடைகள், மொழி ரீதியான தடைகள், பிறப்பின் அடிப்படையில் உள்ள தடைகள், அதை தகற்றெறிந்திட்டாலே நமக்குள்ள ஒரு சகோதரத்துவ உணர்வு வருதா இல்லையா? அப்போ வந்து அந்த சகோதரத்துவ உணர்வு தான் இதோட அடிப்படை திராவிட தன்மையோட கொள்கைகள். ஏதோ திராவிட தன்மைனா ஆரிய எதிர்ப்புன்னு அப்படின்னு சொல்றாங்களா, ஆரியர்கள்னால் ஆரிய சித்தாந்தனால் இந்த வேறுபாடுகளை களைவது தான். அதனால தான் அண்ணா வந்து சொல்லுவார் அவரோட முதல் பேச்சிலே, நாங்கள் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் எங்கிட்ட ஒரு தனித்துவமான கொள்கை உள்ளது, அது இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்றதுல, அதுதான் திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. நன்றி.